கடைசியா நடந்த போபாலுடைய ஜோட்ல அழுது கடைசியா சொன்னாங்க, இந்த உழைப்பு இது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் தான். அது வரைக்கும் இந்த உழைப்ப நீங்க உறுதியா செய்யுங்க, பேணுதலா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால அது வரைக்கும் முஃமின்களை இஸ்லாத்துல பாதுகாக்கிற கடமை இருக்குது. இன்னைக்கு எத்தனை கோடி பேர் மதம் மாறிக்கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம்கள்ல, எத்தனை லட்சம் என்று சொல்ல வேணாம். ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து பாருங்க, இந்தோனேஷியால என்ன நடந்து கொண்டிருக்குது, அங்கால ஏனைய நாடுகள்ல சிலிக்கு ஒரு ஜமாத் போய் வந்தாங்க ஸ்ரீலங்கால இருந்து. அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு 20,000 முஸ்லிம்கள் தான் அங்க வாழ்றாங்க, 20 லட்சம் முர்த்ததுகள் அங்க வாழ்றாங்க. அவங்கள்ட்ட கஷ்டம் செஞ்சா அவங்க எந்த தாமதமும் இல்லாம களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர எந்த காரணமும் கேட்கறாங்க இல்ல. அதுக்கு பின்னால அவங்களோட வீட்டுல பாதுகாக்கப்பட்டிருக்கிற குர்ஆனை எடுத்து காட்டுவாங்க. இது உங்களுக்கு ஓத தெரியுமா, இது எங்களோட உம்மா வாப்பா அப்பா படிச்ச வேதம், எங்களுக்கு படிச்சு தர ஆள் இருக்குல்ல. எங்ககிட்ட ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க, நாங்களும் உங்களை போலதான் என்று நாங்க அவங்களோட சேர்ந்து கொண்டோம். அவங்க மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பாங்க. அதுக்கு பின்னால உம்மா வாப்பாவுக்கு களிமா சொல்லி கொடுக்க கூட்டிட்டு போவாங்க கபருஸ்தானுக்கு. கபருஸ்தான்ல போய் அந்த மனுஷனும் அழுவார், கஷ்டு போன மனுஷனும் அழுவாங்க. கிறிஸ்தவர்களுடைய கபருஸ்தான்ல அங்க எழுதப்பட்டிருக்கும் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இப்ராஹிம், முகமது என்று. உலகத்துல முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறாங்க.